Hello friends, welcome to Nitish Family. June month 21 day weight loss challenge டே 11ஓட ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் சந்தேகங்கள் அப்படின்ற போது 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் வீடியோ பார்த்து நான் வெயிட் லாஸ் பண்ணி கல்யாணம் ஆகி 2 டெலிவரி ஆயிடுச்சுக்கா. ஒரு குழந்தைக்கு 3 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 5 மாதம் ஆகுதுக்கா. 2 டெலிவரியுமே சி செக்ஷன். 2வது டெலிவரியில் ஃபேமிலி பிளானிங் சேர்த்து பண்ணியிருக்கேன். இப்போ 5.5 month ஆகுது. பட் ஆனால் எனக்கு வெயிட் வந்து 84 kg வந்துட்டான். நீ பெயின் இருக்குது, பாடி ஓவர் வெயிட்டாக இருக்கனால பாடி பெயின் இருக்குது, ஒவ்வொரு பிரச்சனையாக வருது. எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, வாக்கிங் பண்ண முடியல அப்படின்றீங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்றீங்க அப்படின்னா சத்தா சாப்பிடணும். ஆனா நம்ம சத்தாலாம் சாப்பிடல, சோறா தான் சாப்பிடுவோம். யோசித்து பாருங்க, சத்தா சாப்பிட்றோம் சொல்லிட்டு காலையில ஒரு 5 இட்லியிலிருந்து 7 இட்லி சாப்பிடுவோம், மத்தியானமும் சோறு சாப்பிடுவோம். என்ன சொல்லுவேன்னா, நான்வெஜ் நிறையா சாப்பிடுங்க, மீன் நிறையா சாப்பிடுங்க. அது கூட ரைஸ் பேஸ்டு உணவுகளை எடுக்காதீங்க. பச்சைப்பயிறு தோசை, அடை தோசை, இந்த மாதிரி பசிக்கும் போதெல்லாம் கார்ப்ஸ் இல்லாமல் ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்கிற மாதிரி எடுங்க. டெய்லி 2 கப்பு காய் எடுங்க, டெய்லி 2 கப்புக்கு பழங்கள் எடுக்கிறது, பால் எடுக்கிறது, எந்த விதமான சுகரை ஆட் பண்ணாமல் பால் எடுக்கிறது. இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கும் சத்தாக வரும், நம்மளுக்கும் சத்து வரும். கால்சியம், அயன், மெக்னீஷியம் அப்படின்றது ஈஸிலாம் கிடையாது. ஒன்லி சோத்தை மட்டும் இட்லி தோசை மட்டும் தின்னுக்கிட்டே இருந்தால் ஒன்றுமே வரவே வராது. சாப்பாடை சத்தாக சாப்பிடணும், லோ கார்ப்ஸாக எடுக்கணும். உங்களுக்கு ஃபைபரும் ப்ரோட்டீனும் இருக்க மாதிரி உணவுகள் எடுத்தால் தான் அங்கே வெயிட் கெயின் ஆகாமல் ஓரளவுக்கு வெயிட் ஏறினாலும் உங்களுக்கு சத்தாக இருக்கும். இந்த மாதிரி நீ பெயினோ இல்லை பாடி பெயினோ கஷ்டங்கள் அப்படின்றது வராது. ஃபஸ்ட்டு சாப்பாடு முறையை மாற்றுங்க. 2வது வாக்கிங், வெளியே போக முடியல, எக்ஸசைஸ் ஹெவியாக பண்ண முடியல அப்படின்னா வாக்கிங்கை கூட நான் என்ன சொல்லுவேன்னா 2 hours ஒன்ஸ் ஒரு 5 minutes வீட்டுக்குள்ளேயே மெதுவாக நடங்க. நீ பெயின் இருக்குது அப்படின்னா 2 பக்கமும் அந்த பெயின் போகிற வரைக்கும் நீ பேண்ட் போட்டுக்கோங்க. உங்கள் போனை வந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 2 மணி நேரத்துக்கு கூட 10 நிமிஷம் 5 நிமிஷம் எந்திரிச்சு மெதுவாக நடந்துக்கிட்டே இருங்க. இந்த ஹோல் டே ஆக்டிவிட்டி அப்படின்றதான் வெயிட் லாஸில் ரொம்ப முக்கியம். பசிக்குது அப்படின்னு வேகமாக ஸ்நாக்ஸு, அரிசி சார்ந்த உணவுகளை எடுக்காதீங்க. பழங்கள் எடுத்து சாப்பிடுங்க, முட்டை ஆம்லேட் மாதிரி போட்டு வீட்டில் சாப்பிடுங்க. பருப்பு ஐட்டங்களை எப்போவுமே ஊற வச்சுக்கோங்க. பல்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பசியும் அடங்கும். செய்கிறதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் வெயிட் ஏறிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுறது? அது மாதிரி பிரியாணி, ரைஸ் சார்ந்த உணவுகளை, ஃப்ரைடு ஐட்டங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கும் சத்து வேணும், குழந்தைக்கும் சத்து வேணும். அதை ஞாபகம் வச்சு வாரத்தில் 6 நாளுக்கு நல்ல சத்தாக சாப்பிடுங்க. ஒரு நாள் வேணால் ஆசைப்பட்டதை சாப்பிட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்கள் உடம்பும் சத்தாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு வெயிட் லாஸும் இருக்கும். இன்னொன்று, உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஒரு நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி நிறையா தடங்கள் வரதான் செய்யும். நம்ம தான் விட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை மினிமம் 3 month ஃபாலோ பண்ணி பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. 5 நிமிஷம் தான் 10 நிமிஷம் ஆக்குங்க, 10 நிமிஷம்ன்றதை 15 நிமிஷமாக ஆக்கி வாக்கிங்க ஒரு நாளைக்கு 6-7 தடவை அந்த மாதிரி பண்ணி பழகி பாருங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்கும், பாடி பெயினோ எதுவுமே இருக்காது. நான் சொல்கிற ஒரே விஷயம், வெயிட் லாஸில் பொறுமை இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து ரிசல்ட் பார்க்க முடியும். ஒரு விஷயத்தை எடுத்தனுமே ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் 1 மணி நேரம் எக்ஸசைஸ், ராத்திரி 1 மணி நேரம் எக்ஸசைஸ், அப்புறம் 1 hour வாக்கிங், ஃபஸ்ட்டு 5 நாள் பண்ணுவீங்க. 6வது நாள்லேருந்து எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிடும். குதிங்கால் பெயின் வந்துடும், முட்டி வலி வந்துடும். ஏன்னா ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சாப்பாடையும் ஃபுல்லாக குறைச்சிருவோம். அப்போ என்ன ஆகும்? தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதை ஆரம்பத்தில் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு மெதுவாக எக்ஸசைஸ் பண்ணி பழகுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மினிமம் 3 month, மேக்ஸிமம் 1 year ஆகுது நான் இந்த பழக்கத்தை விட மாட்டேன் அப்படின்றத மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஆரம்பிங்க. அப்படின்னா தான் நம்ம சக்ஸஸ் பார்க்க முடியும். சரி வாங்க, டே 11க்குரிய எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். எப்போயும் சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு வார்ம் அப் முடிங்க, ஃபுல் பாடி ஒர்க் அவுட் 2 செட்டு முடிச்சுட்டு டே 1ல் இருக்குது. அதுக்கப்புறம் டே 11க்குரிய எக்ஸசைஸ் வந்து 2 செட்டு பண்ணிடுங்க. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வால் மவுண்டன் கிளைம்பர். நம்ம ஃப்ளோரில் பண்ணுவோம். வாலில் பண்ணும்போது ஓவர் ஒபிசிட்டியாக இருக்கவங்க, நீ பெயின் இருக்கவங்க, என்னால் ஃப்ளோரில் கை வச்சு பண்ண முடியல அப்படின்றவங்க நீங்கள் வாலில் பண்ணிக்கலாம். கை செவத்தில் ஷோல்டர் அளவு ஹோல்ட் பண்ணி உடம்பு கொஞ்சம் ஸ்லைடாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. முதுகை டைட்டாக பிடிங்க. காலை எல் ஷேப்பில் 1 2 3 4 5 6 2 பொசிஷனில் பண்ணலாம். உங்கள் செஸ்ட்டை டார்கெட்டாக பண்ணி சென்டரில் காலை கொண்டு வரலாம். நீயை 2வது பொசிஷன், நீயை கிராஸாக கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8. சரி, வால் மவுண்டன் கிளைமர் 2 பொசிஷனில் பண்ணுங்கள். 20-20 2 செட்டாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன் அண்டு ப்ரெஸ். கை எல் ஷேப்பில் கொண்டு வந்து செஸ்ட்டுக்கு மேலே கையை தூக்கி 2 உள்ளங்கையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஹோல்ட் பண்ணி எக்ஸ்டென்ஷன் ப்ரெஸ். 1 2
3 4. எப்பவுமே அப்பர் பாடிக்கு பண்ணும்போது இப்படி முதுகை வளைச்சு பண்ணாதீங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாதீங்க. முதுகை ஸ்ட்ரைட்டாக வச்சு அடி வைத்த டைட் பண்ணி பண்ணுங்கள், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம கோரும் நல்லா டைட் ஆகும், அதே நேரத்தில் ஆர்ம்ஸும் நல்லா டோன் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃப்ரண்ட் லங்ஸஸ் வித் தம்பிள்ஸ் ப்ரெஸ். கால்களை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும்போது கையை ஷோல்டருக்கு நேராக வெர்டிக்கலாக ஹோல்ட் பண்ணி 1. மெதுவாக எந்திரிங்க. 2 3 4. ஃப்ரண்ட் லங்ஸஸ் வந்து 20 கவுண்ட்ஸில் 2 செட்டு பண்ணிக்கோங்க. தம்புஸ் வந்து நான் 2 kg வச்சுருக்கேன், 5 kg வரைக்கும் வச்சு பண்ணலாம், நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பெண்ட் ஓவர் செஸ்ட் ப்ரெஸ். முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கா, இடுப்பை பேக்கில் கொண்டு வந்து உங்கள் முதுகை ஸ்லைடாக ஹோல்ட் பண்ணுங்கள். என் முட்டியிலேருந்து ஒரு அடி செஸ்ட்டுக்கு நேராக ஹோல்ட் பண்ணுங்கள், ஹரிசாண்டலாக. 1. உங்கள் செஸ்ட்டையும் ஷோல்டரையும் டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிங்க. 1 2 3 4 5. பெண்ட் ஓவர் செஸ்ட் ப்ரெஸ் 20 கவுண்ட்ஸில் 2 செட்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பிளாங்க் ரொட்டேஷன். பிளாங்க் ரொட்டேஷனுக்கு கால்களை ஷோல்டர் அளவுக்கு முதுகு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் பிளாங்க் பொசிஷனில் உங்கள் கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணி 1. இடுப்பு ஃபுல்லாக திரும்பணும், அதே நேரத்தில் என்னோடய கால் பாதமும் பாருங்கள். 2 3. ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி பண்ணுங்கள். 4 5 6. ஷோல்டர் மட்டும் ரொட்டேட் பண்ணக்கூடாது, கீழே கால் பாதம் வரைக்கும் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி பண்ணணும். 8. ஒரு கை நீங்கள் தூக்குறீங்க அப்படின்னா இன்னொரு கையோட பேலன்ஸில் தான் நீங்கள் பண்ணணும். பிளாங்க் ரொட்டேஷன் 20, 2 செட்டு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல் பிளாங்க் பொசிஷன்லேருந்து தம்பிள்ஸ் ப்ரெஸ். பிகினராக பண்ணுறவங்க நீ போட்டுக்கோங்க, கைகளை ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. உங்கள் நீக்கும் உள்ளங்கைக்கும் ஒரு 3 to 4 feet டிஃப்ரென்ஸில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. வெர்டிக்கலாக தம்பிள்ஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் ட்ரைசப் மசில்ஸை புஷ் பண்ணி 1 2 3 4 5 6. சேம் அதே இது ஃபுல் பிளாங்க் பொசிஷன். ஒரு கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணி 1 2 3 4. தம்பிள்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா உங்கள் ட்ரைசப் பைசப் மசில்ஸை புஷ் பண்ணி 1 2 3. இந்த இடத்த ஃபோர்ஸ் பண்ணுங்கள். காலர் போனுக்கோ ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கோ ஃபோர்ஸ் கொடுக்காதீங்க. எப்பவுமே தம்பிள்ஸ் வச்சு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் மசில்ஸை டைட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுற பழக்கத்தை கொண்டு வாங்க. எக்ஸசைஸ் முடிச்சோனையும் மறக்காமல் கூல் டவுன் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணுமா, பாடி பெயினாக இருக்குது அப்படின்றது, பாடி பெயின் அதிகமாக இருக்குது, குளிர்காலம் எக்ஸசைஸ் பண்ண டயர்டாக இருக்குது, மார்னிங்கில் எந்திரிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நைட்டு பண்ணிக்கலாமான்னு கேள்வி கேட்குறீங்க. நைட்டு பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு தூங்குனா வெயிட் போட்டுருமான்னு ஒரு கேள்வி வருது. அப்படிலாம் கிடையாது. சாப்பிட்டுட்டு தூங்குனா தான், உடனே சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாதுன்பாங்க. ஏன்னா நம்ம குடலும் சரி நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டும் அங்கே அடிபடும், அதனால நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகும். எக்ஸசைஸ் பண்ணிட்டு தூங்கலாம், அதனால தப்பெல்லாம் கிடையாது. குளிச்சுட்டு போய் தூங்கிருங்க, அதுதான் மெயின் கண்டிஷன். டே 12 பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.